தமிழகத்தில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நேற்று முதல் விடப்பட்டுள்ளது. ஆனால் சிறப்பு வகுப்பு என்ற பெயரில் 9ஆம் வகுப்பு மற்றும் 11வது வகுப்பு மாணவர்கள் மீண்டும் பள்ளிகளிலேயே அடைக்கப்படுகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோடையில் வெயில் உச்சத்தை தொடும் காலங்களில் வகுப்பறைகளில் அடைக்கப்பட்டு கிடக்காமல் வெப்பத்திலிருந்து தப்பிக்க மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்படுகின்றது. அந்த காலங்களில் குழந்தைகளை சொந்த ஊருக்கு அல்லது சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்வதற்கான வாய்ப்பாகவே பெற்றோர்கள் கருதுகின்றனர். ஆனால் 9வது மற்றும் 11வது வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியருக்கு கோடை விடுமுறை என்பது தற்பொழுது எட்டாத கனியாகிவிட்டது. விட்டாச்சு லீவு என்ற குதூகலத்துடன் சிட்டாக பறக்க வேண்டிய இவர்கள் மதிப்பெண் போட்டியில் சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் மீண்டும் பள்ளிக்குள்ளேயே பூட்டி வைக்கப்படுகின்றனர். என்னோட நேட்டிவ் பிளேஸ் மேங்களூர் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ நான் 10th வந்ததுனால எல்லாருமே என்னை படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட், என்னோட ஹாப்பினஸ் எல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, they are telling for my good sake. சம்மர் வெக்கேஷன்ஸில் வந்து குழுமனாலி, நியூ டெல்லி அந்த மாதிரி நான் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் அவங்கள எப்படியாச்சும் கன்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து 12th போகிறேன். இவ்வளோ நாள் நான் வந்து நேட்டிவ் போயிட்டு சொந்தக்காரங்களாம் பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து 12th வரதுனால எல்லோரும் படின்றாங்க. இப்போவே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னால் சுத்தமாக கான்சென்ட்ரேட் கூட பண்ண முடியல. அதனால ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப முடியல. ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நாங்கள் 12th அப்போ நாங்கள் நல்லா படித்து மார்க் எடுத்தோம். மாணவர்களின் மனநிலை இப்படி இருக்க பெற்றோரோ வேறு மாதிரி சிந்திக்கின்றனர். அதிக மதிப்பெண் எடுக்கும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதைக்கும் பெற்றோர்கள் மயங்கி விடுகின்றனர். அதிக போட்டிகள் மிகுந்த இந்த காலத்தில் குழந்தைகளை மதிப்பெண் எடுக்கும் இயந்திரமாகவே அவர்கள் கருதுகின்றனர். பொண்ணு இந்த வருஷம் 12th போகிறா. ஸ்பெஷல் கிளாஸ் சம்மர் கிளாஸ் இப்போ ஏப்ரல் ஃபுல்லாக ஸ்பெஷல் கிளாஸ் 12th அதை முடிச்சு தான் கூட்டி வந்துட்டு இருக்கேன். அதான் இப்போ வெக்கேஷனுக்கு எங்கே போகலாம் என்னன்னு பிளான் பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த ஒரு வருஷம் மட்டும் அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்கிறதே ஃபீலிங். ஏன்னா வந்து இப்போ இருக்க காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா மேலே ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் அவங்களுக்கு ஃபவுண்டேஷனே. அவனுக்கும் பெரிய சேலஞ்ச் இருக்குது லைஃப்பில். ஒன்று he wants a break as well as he wants to படிக்கணும்னு சொல்கிறான். பட் நான் சொன்னேன், பிரேக் நம்ம நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாவோட என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் அங்கங்கே தான் இருக்க போகுது. பட் எஜுகேஷன் 10th இந்த வருஷம் பண்ணாட்டி நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் வராது. பிகாஸ் டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சிறப்பு வகுப்பு கலாச்சாரங்கள் தனியார் பள்ளிகளை மட்டுமல்லாமல் தற்போது அரசு பள்ளிகளையும் விட்டு வைக்கவில்லை. இந்த நிலை மாணவர்களை புத்தக புழுவாக மாற்றுமேயன்றி சமூக மனிதர்களாக மாற்றாது என்று எச்சரிக்கின்றனர் கல்வியாளர்கள். கோடை விடுமுறை என்பது குழந்தை இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு, குழந்தை ஒரு புது உணர்ச்சி பெறுவதற்கோ அல்லது வந்து ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுப்பதற்கோ அதற்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் வந்து காட்டணும். கடற்கரைக்கு கூட்டிட்டு போகலாம், பார்க்குக்கு கூப்பிட்டு போகலாம், பூங்காத்துக்கு, விளையாட்டு திடலுக்கு. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பிர்லா பிளானட்டோரியத்துலேருந்து இப்படி ஒரு மாவட்டத்துக்கு பல விஷயங்கள் இருக்குது. அங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறது அப்படின்றது. ஆறுகளை காட்டுங்க, ஆற்றோரமாக நடந்து போகட்டும், பொது வெளியை திறந்து விடுங்க. அதுதான் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான. இதெல்லாம் செய்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான மதிப்பெண்ணை உங்கள் குழந்தைகளால் பெற முடியும். படி என தொடர்ந்து வதைப்பதால் குழந்தைகளுக்கு மன அழுத்தம், நரம்பு தொடர்பான நோய்கள் வர அதிக வாய்ப்புள்ளதாக உளவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம், ரிலாக்ஸேஷனோ பிரேக்கோ இல்லாமல் செஞ்சோன்னா நிச்சயமாக வந்து டிப்ரெஷன் வரும். இன்னொன்று, அவங்களுக்கு வந்து பழக தெரியாமல் சோஷியல் ஆங்ஸைட்டி வரும். அதாவது பதற்றம், 4 பேரை பார்த்தா பதற்றம், எப்படி வெளியே போவோம், நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி. இன்னொன்று, அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனே இல்லாதனால உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட வரலாம். நிறைய குழந்தைகள் வந்து நரம்பு மண்டலம் வீக்காகி ஃபிட்ஸ் வர அளவுக்குலாம் கூட குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கோபம் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஏன்னா இயலாமை ஆகிடுது. அவங்களுக்கு வந்து ஒரு ஆற்றாமை இருக்குது. என்னால் முடியலையே, அவன்லாம் நல்லா ஜாலியாக இருக்கான், ஆனால் எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்களேன்றப்ப உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை அவன் வெறித்தனமாக வெளிக்காட்டுவான். கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை என பள்ளி கல்வித்துறை எச்சரித்தாலும் பல பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக மாணவர்கள் கூறுகின்றனர். இந்த நிலை மாற கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வருவதே ஒரே வழி என்கின்றனர் கல்வியாளர்கள். சாந்தி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.